33 வாக்குறுதிகள், அவற்றில் நீட் ரத்து உள்ளிட்ட 21 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 6 வாக்குறுதிகள் அறகுறையாக முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 33ல் 6 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய் இது. இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன், நகை கடன், விவசாய கடன், இந்த 3 கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போகிறாங்க 6 மாதத்தில். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த வாக்குறுதி முதலமைச்சர், இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் தெருவாக பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வாரத்தில் நீட்டு ரத்து, ஒரு வாரத்தில் நீட்டு ரத்து. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே மத்திய அரசு ரத்து பண்ணணும், இன்னைக்கு சொல்கிறீங்க, அது இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க? நாங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரத்து செய்ய முயற்சி செய்வோம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு வாரத்தில் ரத்துன்னா என்ன? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? இது பித்தலாட்டம், 420, வேறு எதுவும் கிடையாது.